நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மீண்டும் ஒரு முறை இந்த புனிதமான நல்ல நாளில் இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டல ஆத்ம சங்கம நிகழ்ச்சியின் சார்பாகவும் வருக வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். இரண்டாம் நிகழ்ச்சியாக சிறப்பு சிந்தனை விருந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறையருளையும் குரு யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி வேண்டி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பவர் அருள்நிதி ஸ்கை பேராசிரியர் எஸ் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்கள். ஆங்கிலத்திலே இன்றைக்கு சிறப்பு சிந்தனை விருந்து மகரிஷி இஸ் கிரேட் சயின்டிஸ்ட் பார்ட் 2. ஏற்கனவே ஐயா முதல்ல மகரிஷி நல்ல ஒரு விஞ்ஞானி என்ற முதல் தலைப்புல உரையாற்றினாங்க. இப்ப அது நிறைய இருக்கிறதுனால 2, 3 தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டு மகிழலாம். வாழ்க வளமுடன். இந்த ஐயாவை பற்றிய அறிமுகம். ஐயா அவர்கள் பிஇ படித்து பணி ஓய்வு பெற்றவர். ஐயா அவர்கள் 1988ஆம் ஆண்டு மனவளக்கலையிலே இணைந்து அனைத்து பயிற்சிகளையும் முடித்தார்கள். சஞ்சய நகர் தவமயத்தில் இருந்து கொண்டு ஐயா அவர்கள் கேஆர் புரம் ஸ்கை ட்ரஸ்டிலே பேராசிரியர் அளவு தகுதி பெற்று உயர்ந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் முன்னாள் செக்ரட்டரி WCSC பணி செய்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐயா அவங்க EC மெம்பராகவும் கர்நாடகா ஜோன்ல இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஸ்கூல் புக்குங்களுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் அட்டமிக் புக்ஸ் என்ற ஆங்கில புக்கை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்குங்களுக்கு ஐயா தயாரி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்முடைய கர்நாடகத்திலே ஆங்கில புக்குக்கு கூட MA 3க்கு ஐயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த புலமை பெற்ற ஐயா அவர்கள் இப்பொழுது சிறந்த ஞானி மகரிஷிஸ் கிரேட் சயின்டிஸ்ட் அப்படின்ற தலைப்பிலே உரையாற்ற வேண்டும் என்று உங்களை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குது. கொஞ்சம் ஏதோ எக்கோ வருது ஒரு மாதிரி. வால்யூம் இல்ல, ஒரு மாதிரி கிளியாரிட்டி இல்ல வாய்ஸ். கொஞ்சம் பாருங்க. சரி, பேசுங்க பேசுங்க. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். My prayers to late Dr. Shanmugakani, ex-president to KR Pura Sky Trust, Dr. Dhanapati, WCSC Karnataka Regional President, Dr. Vijaya Dhanapati, Karnataka Smart Regional President, and all the participants who have joined in the Zoom program. I link myself with our Guru Vedatri Maharishi and start my speech. ஐயா ஒரு நிமிடம், அங்க பக்கத்துல ஏதாவது இன்னொரு போன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? போன் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. ஏன்னா போன்லயே நீங்க ஆன் பண்ணி இருந்து பக்கத்துல இருந்தா எக்கோ வரும். இல்ல அது ஆஃப்ல தான் இருக்கு. ஏன்னா கிளியாரிட்டி இல்ல, கொஞ்சம் எக்கோ ரொம்ப இதா இருக்கு. அவங்க ஹெட்போன்ல பேசுறாங்களா ஐயா? ஹெட்போன்ல பாவிக்கிறீங்களா? ஹெட்போன் நான் தேடிட்டு போனோம், இப்போதைக்கு டைம் இல்ல. என்கிட்ட இல்ல, பையன்கிட்ட இருக்குது. இல்ல ஹெட்போன் யூஸ் பண்ணினாலும் எக்கோ பண்ணும். எல்லாம் கிட்ட வச்சு யூஸ் பண்றீங்களா? ஏதோ நான் இதுவரை ஹெட்போன் யூஸ் பண்ணது இல்ல. சரி, அது பையன்கிட்ட இருக்கு, நான் தேடிட்டு போனோம் இருக்கு. இல்ல ஹெட்போன் தேவை இல்லையா? ஹெட்போன் யூஸ் பண்ணினாலும் எக்கோ பண்ணலாம். வாழ்க வளமுடன். சரி சரி, நான் கண்டினியூ பண்றேன். ஸ்லோவா ரீட் பண்றேன், பொறுத்துக்குங்க. As this topic is complete science subject, you may find it difficult to understand. Further, as I am presenting in PowerPoint, you may find it to read if you are using the mobile phone. You may find difficulty in this also. Hence, what I am going to do is, I will read the slides slowly, explain wherever required,
and wait for a minute before changing the slide. If you are not able to understand, you can stop me anytime. You can raise your hand. Mr. Nagaraj will give the connection. You can ask your questions. I will clarify in English. If anybody is not able to understand in English, I will explain in Tamil also. As this is a science subject, I am not able to translate it in Tamil. Hence, I am presenting it in English. Okay. Now I will start. ஐயா screen தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. Okay. So first introduction about these Magarshi topics. I have covered 4 topics about Magarshi so far. The first one is Magarshi is a great siddhar. We had 2 sessions. Second is Magarshi is a great philosopher. We had 2 sessions. The third is Tirukkural explanation. We had 1 session. The fourth is Magarshi is a great scientist, part 1, 1 session. Today I am going to continue Magarshi is a great scientist, part 2. I feel that this will go for minimum of 3 more sessions. So much material is flowing. We will see. So you will get doubt how a man, that's our Magarshi, who studied up to 3rd standard in the regular class and 9th standard in the night school, can become a scientist without going to a laboratory and doing experiments. That's what we are going to see in details now. We have covered some 14 points in the first session. Now I am continuing with the 15th point. Scientists versus philosophers. Science and philosophy agreed both the space and the energy particle. But they don't understand the link between them. Scientists try to go to the root cause of the God from the particle. Philosophers try to come to the particle from the God. But Magarshi came to the particle from the root cause of the space. That is God. He achieved this by his intuition. I think so far it's clear. Scientists could not go from particle to space because it is not logical. Philosophers could not come from God to particle. Whereas Magarshi only gave the answer or the link between both, that is God and particle, and filled up the gap without going to any laboratory or workshop. That is grand unified theory, a theory connecting theory of relativity, quantum mechanics, and unified force, that is self-compressing force. So people who have studied science, they will be knowing this. Theory of relativity, quantum mechanics, and unified force, that is self-compressing force.
Though Maharishi was a spiritual teacher, he had been known for this extensive usage of science to explain spiritual concepts and vice versa. Both the ways. From spiritual, he is going to science. From science, he is coming to spirituality. Though he started as a philosopher, he had become a scientist, proposing many scientific theories like evolution of universe and living beings, magnetism, etc. This we have seen in the last class, evolution of the universe and living beings, we have seen in detail. We will see some publications. A paper has been accepted for publication in International Journal of Trends in Physical Sciences in US. Soon the world will see Maharishi as a great scientist along with Newton and Einstein. So he is going to become a third famous scientist. That is the meaning. Based on Maharishi's concept of the space, we have advanced a new theory for gravity. Alternative Path, a book from France, it talks about Vedatrian science. Deep Insights in Sciences, this is from Calcutta. Now we are going into Maharishi's scientific discoveries one by one. First one is evolution. I am briefly telling because we have already covered this. Open space, from that dust particles that transformed into energy particles, that is Vedanta. Then transformation to Panchabhutas, matter and living beings. Different combinations of the primary energy particles and open space are Panchabhutas. This explanation was given only by Maharishi, no other philosopher or scientist. Group of primary energy particles is the life force of all the living beings also. This also, so far, nobody has given any explanation on this. All the animate and inanimate beings are made up of Panchabhutas. Most of things you may be knowing it, I am just recalling it. The difference between animate and inanimate is life force. When all the Panchabhutas are there only, the life force starts flowing. Otherwise, it is not possible. For the plants, sand, water, sunlight, air, and cosmic energy, they are all Panchabhutas. When the tree grows, the major weight comes from cosmic energy, not from the land. This has been scientifically tested. When the tree is growing, the surrounding soil or land, there is no reduction in the space or the matter or weight. That means it is coming from cosmic energy. This is really a wonder. Then we are going to consciousness. The seed became tree
And in the same way, the open space only became universe. That means that the blueprint of how the universe should be created should have been born in the universe only. That blueprint in the open space only is consciousness. Maharshi calls this as Arive Devam. All the siddhas had realized that open space only is God. But they did not tell this, as if they tell this, nobody will accept. Nobody will believe. And Maharshi has written in Jnana-Kalanjiyam 1470, if the open space is not powerful, which other article is powerful in the universe? Here we are comparing Maharshi with Isaac Newton and Einstein. Up to Isaac Newton, scientists used 4 attributes to the universe, namely matter, energy, time, and space. While Einstein reduced them to 2, combining matter and energy. But Maharshi further reduced to 1, that is absolute space. It's a real wonder. According to Maharshi, matter and energy are not separate. The absolute space transforms itself into energy particles, that is matter. And the pressure exerted by absolute space makes the energy particles to spin. And this is converted as energy. So matter and energy are not separate. They both are transformations of the absolute space. You may find it difficult to understand. If you want, I will read again. According to Maharshi, matter and energy are not separate. Absolute space transforms into energy particles, and the pressure exerted by the absolute space makes the energy particle to spin. So because of the self-compressive force only, the dust particles, energy particles are formed. Then by the same pressure, they are made to spin. This is converted as energy. So matter and energy are not separate. They both are transformations of the absolute space only. Then we will come to philosophers versus scientists. Philosophy is the effort to understand the imperceptible, which you cannot perceive. Whereas science is the pursuit of an empirical understanding of a perceivable phenomenon. So what you can perceive only, we can understand through science. But philosophy is opposite. As the truth is hidden, the philosophers say God is unknown. And scientists say that space is vacuum. There is nothing there. Open space, there is nothing. So far, they have not realized that space itself is almighty.
and transforms into universe. So if the scientists and philosophers join and give deep thought on this subject, that is the eternal limitless space, both can fill the gaps in their knowledge. Both the scientists and philosophers, they can fill the gap in their knowledge. So they have to come together. Universal energy. God is a form of universal energy. How Maharishi explained this is, God is the open space which is supporting crores of galaxies with crores of suns and planets. It is in crores. Scientists are not able to complete the counting of the galaxies, suns and planets. So many are there, making all of them to rotate. So all the planets, suns, galaxies, everything is made to rotate on their own axis as well as around the nearby suns, galaxies, and the center of the universe at constant speed. That is more important. There is no change in the speed, constant speed. The planets are revolving, sun is revolving, galaxy is revolving, the whole universe is revolving. The whole universe is rotating as a spherical and unified field. From each infinitesimal energy particle up to the greatest stars and planets, all masses are radiating their waves, magnetic waves, which clash, reflect, refract, penetrate, and interact with one another. So all of you will be knowing this. By these wave functions, every mass is precisely characterized mechanically, chemically, electrically, and affected and augmented as a chain action throughout the universe. So all these masses are characterized mechanically, chemically, electrically as a chain action throughout the universe. There is a code for the unified quantum field. It is heartening to see that modern physicists, right from Stephen Hawking and Fritjof Capra to our own Mani Bhaumik, have tried to visualize a unified quantum field as the power of one source, single source. The scientists tried. Much of the present-day scientific imagination and fantasies go beyond mundane metaphysics, though the finality has remained elusive. They are not able to understand. After all, oneness is a matter of realization and possibly beyond science. This is from Partha Ganguly in Speaking Three Times. Be realized only. It is beyond science. Science cannot prove this, or science cannot disprove this.
The next point is unified force. The scientists who come forward with such revelations cannot answer these questions. For these only our Swamiji's unified force theory answers. In his Vedatri model of universe, he clarified that the force which created the first part, the energy particle, was self-compressive surrounding pressure force, that is unified force. So scientists tried for this, they could not achieve. Including Einstein tried. Einstein and Stephen Hawking had unified force idea, but they could not prove. Whereas Maharishi had found by intuition and given philosophical as well as scientific explanation. This is the beauty of Maharishi. For everything, he is giving the philosophical as well as scientific explanation, which the scientists have tried and failed. For examples, flow of electrons, it is derivative of the energy particle. When the energy particle speed reduces gradually because of the self-compressive force, that becomes the electron. Further, if the speed reduces, that becomes the proton. Further, if the speed reduces, it becomes the neutron. So, by the difference in speed, the qualities are formed. Then hydraulic power. Gravity, as per the science. Science says it is because of gravity. Whereas Maharishi is opposite. There is no gravity force from the earth. It is the self-compressive force from the space, that is God. Same way wind power, wave power, solar power. So they are all derivatives of Panchabhutas power only. All the Then comes to nuclear power. Fission as well as fusion. Fission is going on splitting. Fusion is going on joining. Thorium and uranium with higher count of electrons, above 90 electrons, protons, and neutrons. These are used in the atom bombs as well as atomic reactors, producing nuclear energy and fuel for the car, train, rocket, and the Mars mission also. So this thorium and uranium with a higher count of electron, proton, neutrons, they are used for all the energy requirements, either atom bomb or atomic reactors or fuels. There are some quotes. Rigveda says, the reason for the universe being united is the stock force of Almighty. So it is Maharishi philosophy only. Static state. Then this Narrajar dance, it is called as energy dance.
scientist Kenneth Ford appreciates and explains Vishwa Chaitanya Nartanam, that is energy dance, as the metaphor of cosmic dance, has found its most profound and beautiful expression in Hinduism, in the image of dancing god Shiva. So one scientist appreciating that. There is a book on gigantic cosmic dance. While the universe vibrates for one frequency, that is Layam, it is the dance of one Maha Chaitanya in continuation of atoms play, that is atom. The Western scientist Dr. F. Kabra says in this book, I know that this was the dance of Shiva, the Lord of dancers, worshipped by the Hindus. So scientists are appreciating our Hindu philosophy. Then Maharishi on usage of science. Maharishi is known for his extensive usage of science to explain complicated theories in philosophy. That's why he is known as common man's philosopher. Even common people can understand his philosophy. That is the meaning. According to him, science and philosophy are inseparable because philosophy is the origin for the science. So science comes out from the philosophy. The science helps mankind to use the resources available in nature and helps mankind to do their work efficiently. But the origin is philosophy. So one way Maharishi calls all the scientists as philosophers. Because when they are doing the research, they are concentrating on the particular problem. That means they are reducing their mental frequency. It is equal to our doing meditation. So they get the explanation or the answer for their problems. Maharishi suggests drilling of mountains to form roads and connect countries. He suggests a way to get water in deserts. He had already written about aircraft and ships using atomic energy. So for Maharishi, science is to help the mankind to use the natural resources for a better living, not for destructive purposes like atom bomb. So use it for the human welfare. Use all the natural resources for the better living, not for the destructive purposes. That's what Maharishi has suggested. Then we are coming to universal magnetism. What is this? The omniscient order of function is in everything. According to Swamiji, as a result of self-compulsive nature of the absolute space, an infinitesimal volume of the space begins to spin in a whirling motion called a fundamental energy particle. He believed that the spinning action propels an outward repulsive force and that the co-joining of the two forces, that is attractive and repulsive,
is defined as universal magnetism. So there is a self-compressive force. We can call it as attractive. So because of the spinning action, there is a repulsive force. So co-joining of these two forces, attractive and repulsive, is defined as universal magnetism. Maharishi definition of physics and chemistry. As per Maharishi's theory, the universal magnetism is coming out from all the elements of nature. The magnetic waves from water and earth are classified as chemistry, and those coming from heat and air are classified as physics. Because of the magnetic waves coming from everything, all the elements of the nature, we are able to identify what are the elements and what are available in other planets. They are finding in the moon, Mars, etc. because of this magnetic waves. Maharishi prediction about the electricity. Scientists of the whole world are doing extensive research to find out alternate sources for energy. Solar power, wind power are now available to mankind. Whereas Maharishi has suggested scientists to find out a way to convert the static electricity. This is a really wonder. What is this static electricity? Which is pervading the whole universe. Static electricity is the static state of God. It is pervading the whole universe. So convert that into dynamic electricity used by us. So everything is available, plenty, unlimited, the whole space, open space. The static electricity is available. Convert that into dynamic electricity. Once this is made possible, there will be no power cuts, since static electricity is abundantly available and its stock does not get reduced. Plenum, Vatrayupu. Whatever you take from that, it will not reduce the stock. That is all. Now that a paper has been published in the International Journal of Physics about the dark matter and dark energy. This dark matter and dark energy again is a big subject. We are going to see in detail afterwards. Science is nearer to the formative dust first emanated from the absolute space. Science is coming closer. So Maharishi's concept about converting the static electricity into dynamic electricity can become possible in days to come. I think better I will stop as it is time up. So I thank Professor Nagaraj, who is conducting the Zoom program. Professor Sairam Atmasi conducted the night center meditation well. And all of you who listened to my speech patiently. If there are any questions, you can ask. நன்றிங்க, வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான மகரிஷி ஞானி என்ற ஒரு தலைப்பிலே பேசி ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயாவோட உரையாட விருப்பமுள்ளவர்கள்
ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் அறிவிப்பு பார்க்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே ஸ்கை பேராசிரியர் அனிதா ஜிஎம் அம்மா அவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. மானவன ஸ்பஷ்டத்தே ಮತ್ತು பரிபூர்ணத்தே என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நாளை காலை 5:45 மணிக்கு பஞ்சபூத நவகிரக தியானம், காயக்கல்பம், உடற்பயிற்சிகள் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு தமிழிலே வி ஸ்கை பேராசிரியர் ஸ்ரீமதி வி மகேஸ்வரி அம்மா அவர்கள் தலைப்பு பக்தி நெறி என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. அதையும் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நாளை 4:15 மணிக்கு கன்னடத்திலே ஸ்கை பேராசிரியர் குங்கும ரேகா எஸ் தலைப்பு யோகத்த மகத்துவா என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. நாம் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இப்போ ஐயாவோடு உரையாட ஸ்ரீ அருள்நிதி கந்தசாமி ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் பண்ணிருக்காங்க. ஐயா அவங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கந்தசாமிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக மிக சிறப்பா இருந்தது. ரொம்ப மைண்ட் பாக்லிங் அண்ட் வெரி எக்ஸாஸ்டிவ் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனி क्वेश्चंस? क्वेश्चंस ஒன்றும் இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கந்தசாமி ஐயா சென்னையிலிருந்து நம்மளோட இணைந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து ஐயாவோட பேச விருப்பம் உள்ளவர்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான தலைப்பிலே ஐயா உரையாடி இருக்கிறாங்க. ஹிந்து தத்துவத்திலே சிதம்பரத்துல நடராஜரை குறிப்பிட்டிருந்தாங்க. ஐயா அவர்கள் மகர்ஷி தத்துவத்தை அதை விஞ்ஞானத்தோடு விளக்கி இருக்கிறாங்கன்னு ஐயா அதை கம்பேர் பண்ணி விளக்கி சொன்னாங்க. அந்த பேராற்றல், பேரறிவு அனைத்தும் சுழண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு இயங்கி கொண்டிருக்கிறதுன்ற விளக்கங்களை இதையெல்லாம் நம் ஐயாவோடு கலந்து பரிமாறிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இப்பொழுது வனஜா சுவாமிநாதன் அம்மா ஹேண்ட் ரைஸ் பட்டு இருக்கிறாங்க. நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சயின்ஸ் கான்பரன்ஸ்ல பேப்பர் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருந்து அதை நாங்க உட்கார்ந்து கேட்ட மாதிரி இருந்ததுங்க ஐயா. மிகவும் சந்தோஷமா இருக்கு. வித்தியாசமான ஒரு இது சிந்தனையை நாங்க கேட்டோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சயின்ஸ் கான்பரன்ஸ்லயே உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருந்தது ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு நிமிடம் வனஜாமா. ஏன்னா நீங்க ஆசிரியர் என்றத சரியா விளக்கிட்டீங்க. ஏன்னா அம்மா அவங்க வனஜா சுவாமிநாதன் அவங்க சென்னையில ஆசிரியரா இருந்தாங்க. ஆசிரியர் இல்லைங்க ஐயா. நான் ஃபுட் லேப்ல ஃபுட் அனலிஸ்டா இருந்தேன். நான் சயின்டிஸ்ட் தான். நான் ஃபுட் அனலிஸ்ட். வாருங்க. அவங்களும் அந்த சயின்டிஸ்ட் நிலையில இருந்து அதே நிலையில இருந்து விளக்குறாங்க ஐயாவை. ரொம்ப சந்தோஷங்க ரெண்டு பேருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. பாஸ்கரன் ஐயா அம்மாவுக்கு கிட்ட ஏதாவது பேசுங்க. நான் அவங்கதான் பேசணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவங்க ஆசிரியர் சொல்றீங்க. ஆசிரியருக்கு இதெல்லாம் நத்திங். நான் சொல்றது அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுதான் அவங்க அந்த நீங்க எப்படி அந்த சயின்டிஸ்ட் நீங்க பிரசன்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு விளக்கி சொன்னாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க வளமுடன். அம்மாவுக்கும் வாழ்க வளமுடன். அடுத்தது வேலுசாமி ஐயா பெங்களூர்ல இருந்து பேசுறாரு. ஐயா பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேலுசாமி ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ. பேசுங்க. கேக்குது. பேசலாம் ஐயா. ஐயா நான் வேலுசாமி மத்திக்கிறேன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். அதாவது நீங்க இந்த ட்ரீஸ் ஆர் கெட்டிங் எனர்ஜி ஒன்லி ஃப்ரம் காஸ்மோஸ், நாட் ஃப்ரம் தி எர்த் சொல்றீங்க. எஸ். Can you just give me some explanation? Because then why we have to put water, manure and all these things for the
Yes. Yes. Can you explain that, sir? Why only in cosmos, not from the earth? That is the sentence that I have read. ஐயா அவங்க பூமி சொல்லுங்க சொல்லுங்க. When you compare with a fully grown tree, like Alamaram, if you take an example, how big it is, surrounding land area, if you check, scientists have checked this, there is no reduction in the land around the tree, either in volume or by weight. That means where from the weight has come for the tree. It is a wonder. So philosophically, it is cosmic energy only, or we can say Panchabhutas only. That's all. There is no other conclusion possible for this. Okay. Thank you very much, sir. வாழ்க வளமுடன். தங்கள் சேவை மிக மீண்டும் மீண்டும் சிறந்து வழங்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். Thank you. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது வல்சலா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இட் வாஸ் ஆல் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. எதுவும் டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். எல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் வனஜாமா சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் ஏ லைக் ஒரு சயின்ஸ் ஒரு எக்ஸிபிஷனோ எக்ஸ்போக்கு அங்க போய் ஒரு இதுல உக்காந்து செமினார்ல உக்காந்த மாதிரியே இருந்ததுங்க சார். இட் வாஸ் ஆல்சோ மாதிரி ஒரு ஸ்பெல் பவுண்டா இருந்தது. லைக் வேற எங்கேயும் தசை திரும்பல மனசு. லைக் கொஞ்சம் எங்கேயோ டவுட் வரும்போது நீங்களே இன்னொரு வாட்டி சொல்வீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணுமா இருந்தது. நீங்க மறுபடியும் it was all clear. Sir, yes. I just wanted a small request. இப்போ நீங்க மகரிஷியோட டிராவல் பண்ணிருக்கீங்க. லைக் நீங்களும் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. மகரிஷியை நீங்க எங்கெல்லாம் உயர்த்தலாமோ எப்படியெல்லாம் உயர்த்தலாமோன்னுட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு அனெக்டோட்ஸ் எதுனா கிடைச்சிருக்கும் சார். இது மகரிஷியோட லைஃப்ல ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எது மாதிரி இன்சிடென்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எதுனா ஒரு கப்பல் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சார் ரிகார்டிங் த டாபிக்லயே. இப்ப நீங்க ஆலமரத்து சொன்னீங்க. அந்த மாதிரி something Maharishi's life history you will get everything. இப்ப நீங்க தற்சமயத்துக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கப்ப எதனா ஒன்னு ரெண்டு சொல்லுங்க சார். நான் தற்சமயத்துக்கு இப்ப பிரசன்ட் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கு அன்ரிலேட்டட் நிறைய இருக்கலாம். அதெல்லாம் செப்பரேட்டா டாபிக்காக வச்சுக்கலாம். அல்ல சார் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கலங்க சார். ஒரு அனெக்டோட்ஸ் எதனா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். இப்போ அவரும் இது செமினார்ஸ்க்கெல்லாம் போய் வெளிநாட்டுல ஹி வாஸ் லைக் த ஒன் மேன் ஷோ மாதிரி. அவருக்கு இது இந்த சுத்தி வளைச்சு எல்லாரும் வளைச்சு போட்டப்ப கூட மகரிஷி ஓங்கி நின்னாரு. லைக் ஹி வாஸ் ஆன்சரிங் ஆல் த குவெஸ்சன்ஸ். யார் என்னென்ன கேட்கறவங்க சயின்டிஸ்டுங்க அங்க உள்ளவங்க. லைக் வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் த ஷோ வெரி டிலிஜென்ட்லி. அம்மா அப்படியே எல்லாருமே ஸ்பெல் பவுண்டா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் சொன்னா நம்மளுக்கும் லைக் வில் ஃபீல் வெரி ஹை இல்லைங்களா சார்? Immediately I am not able to recall anything. I will cover in next class. உங்க அனுபவத்தை கேக்குறாங்க ஐயா. நீங்க மகரிஷியோட இருந்து நீங்க கிளாஸ் எடுக்கிற நேரத்துல இந்த மாதிரி என்ன ஒரு அனுபவம் இருந்தது சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்படியும் சொல்லலாம் சார். ஆமாங்க சார். மகர்ஷியோட நான் இருந்தது very short period. Actually, when Maharshi came to Bangalore in his last trip, if I am correct, he has organized about 3 days program throughout Bangalore, starting from Tata Institute, LRDE, Agriculture, University of Agriculture, everywhere. And they had a committee meeting to finalize that program. They invited me from BL because BL I was organizing the training on my own, not by management. On my own, I was organizing 2 shifts, general shift and first shift, second shift. I was organizing weekly once. I was bringing the speakers, various trusts. I was organizing that. So I was invited for that. So I went through the program, Maharshi program. And finally I asked them, when you included so many places, why you have not included BL? Then they said there is no time. Then I asked, you bring me the list of that program, I want to see. So one day morning he is attending University of Agricultural Sciences. Then he is going to evening only Bangalore Tamil Sangam. So afternoon is free. So I caught that point.
When this afternoon is available, why he cannot come to BEL on his way from University of Agricultural to wherever he is staying? The evening only he has got the program. Then they accepted. So Magarshi came to BEL and I organized the accommodation in our guest house. When he organized his accommodation, because the program is at 3 o'clock, 3 to 4 o'clock is the program. So he came early after Agricultural University program. And I myself, I went with my missus and one of my colleagues to meet Magarshi in the guest house. I got his blessings. I talked very few points only, because to openly tell you, I have not become the master at that time. I have hardly attended 2 levels at that time. So I have not understood fully Magarshi philosophy still as on that day. So we talked only few minutes at that time. Then he got his blessings. Then he came to Bharat Electronics, and the place where he organized was the conference room in a training center, which will accommodate around 600 people. But the beauty is, the people who attended the training for 2 shifts put together, it's around 60. And because I was organizing the training on my own, not by management, I am not supposed to give the publicity. But still, the 60 people spread the message throughout BEL, and all the 600 seats were full. And people were started sitting on the ground because there is no seat. And people are still coming, from BEL as well as from other places. Then I organized the opposite room also for the latecomers, because my connection was available at that time. So I told them, you see Magarshi through the glass door, then go to the opposite room because the space is not there. They went to the opposite room, they listened to his speech. So this was my personal experience with Magarshi. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வத்சலாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்தாங்க வெளியே. I have taken more time, sorry. ஆமா ஆமா ஆமா. வாழ்க வளமுடன் சார். Thank you சார். அடுத்தது லட்சுமிபதி ஐயா பேசலாங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பாஸ்கரன் சார். வாழ்க வளமுடன் சார். மகரிஷி அவர்களே, சயின்டிஸ்டோட ஒப்பிட்டு பேசியது ரொம்ப சிறப்பாக இருக்கு. விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அதே மாதிரி அந்த அரச மரம் பாறையில மத்தியில வளர்ந்து நல்லா செழிப்பா இருக்கிறது உதாரணம் கொடுத்திருக்கிறீங்க. ஆமா, இதெல்லாம் விளக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களா ஐயா? முடிச்சுக்கலாங்க. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான ஒரு தலைப்பிலே உரையாடிய ஐயா அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு மகரிஷிய குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த தத்துவ ஞானிய மகரிஷிய பத்தி நிறைய விஞ்ஞான விளக்கத்தோடு ஐயா அவர்கள் அவருடைய கற்பனையில நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னும் பார்ட் 3 பார்ட் 4 என்ற நிலையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு நம்ம கொடுக்கலாம். எல்லாரும் துரிய நிலையில இருந்துட்டு வாழ்த்துவோம். இன்றைய சிறப்பு சிந்தனையை வழங்கிய அருள்நிதி ஸ்கை பேராசிரியர் எஸ் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய இனிய குடும்பம் வளம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஆன்மீக சேவையை சிறக்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய பொருளாதார வளம் மேம்பட வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்ம ஜூம் நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகளை நமக்கு அளிக்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது அறிவிப்புகள். இந்த ஜூம் இணைப்பை நமக்கு அனுமதி அளித்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க ஆத்ம சங்கம நிகழ்ச்சி தலைவர் அவர்களை வாழ்த்துவோம். மற்றும் குழுவில் உள்ள அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கர்நாடகத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள்
அருள்நிதியர்கள் அறக்கட்டளைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து சீடில. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.